இன்று அமைதியாக இல்லை. மக்களின் கோபம் மெதுவாக இல்லை, மாத கணக்கில் உள்ளுக்குள் கொந்தளித்து வருகிறது. ஆனால் இந்த போராட்ட குரல்கள் முக்கிய ஊடகங்களில் பெரிதாக இடம்பெறவில்லை. அரசுக்கு எதிரான பிரச்சினைகள் மறைக்கப்பட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்றே வேறு விவாதங்கள் முன்னிறுத்தப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுகளும் ஒருபுறம் வலுவாகிக் கொண்டிருக்கிறது. மாதக்கணக்கில் முக்தாரை கைது செய்ய வேண்டும் என்று நாடார் அமைப்புகள் போராடி வருகின்றன. நீதிக்கான அந்த குரல் தொடர்ந்து எழுந்தாலும் அரசு நடவடிக்கை இன்னும் மக்களுக்கு தெளிவாக தெரியவில்லை. அதேபோல் செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் மாத கணக்கில் போராட்ட களத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உயிர்காக்கும் கைகளுக்கும் நகரங்களை சுத்தமாக வைத்திருப்போருக்கும் உரிய பாதுகாப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை என்பதே அவர்களின் குற்றச்சாட்டு. இதனுடன் மாவட்ட ஊராட்சி செயலாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் ஆகியோரும் தங்கள் உரிமைக்காக தெருவில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது சத்துணவு ஊழியர்களும் போராட்டத்திற்கு தயாராகி வருவது இது சில துறைகளின் பிரச்சினை அல்ல, ஒரு மாநிலத்தின் மொத்த நிலை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அரசு ஊழியர்களுக்கான பென்ஷன் பாதுகாப்பு குறித்து திமுக அரசு ஏமாற்றியதாகும் குற்றச்சாட்டுகள் தற்போது தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. அனைவருக்கும் லேப்டாப் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வாக்குறுதி அரசியல் விளம்பரமாக மாற்றப்பட்டதாக மக்கள் விமர்சிக்கிறார்கள். ஒரு காலத்தில் பொங்கல் என்றால் மகிழ்ச்சி. இன்று விலைவாசி உயர்வு, வேலை இல்லாமை, அரசின் அலட்சியம் ஆகிய காரணங்களால் பொங்கல் பரிசையே மக்கள் கொண்டாடாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த எல்லா பிரச்சனைகளையும் மறைத்தாலும் மக்களின் கோபத்தை மறைக்க முடியாது. தமிழ்நாடு இன்று போராட்டமயமாக மாறியுள்ளது. இந்த மௌனம் ஒரு நாள் உடையும். அப்போது மக்களின் குரல் அரசியலை தொடர்ந்து கேள்விக்குள்ளாக்கும்.